உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தப்பு உங்க மேல்தான் ஆதி. நீங்க அப்படி ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதுல்ல. ரொம்ப யோசிக்காதீங்க, போய் பேசுங்க. உனக்கெல்லாம் 1.5 கோடி செலவு பண்ணி துணிக்கடை வச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன் பாரு. என் புத்திய செருப்பால் அடிக்கணும். என்னடா பேச்செல்லாம் ஒரு லந்தா இருக்கு? அப்படிலாம் இல்லையா? என்னதான் இருந்தாலும் நீங்க என் பொஞ்சாதிக்கு அப்பன், எனக்கு மாமனாரு. தப்பா இருக்கீங்கன்னா தப்பா இருக்கீங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன உரிமை இல்லையா? நான் என்னடா தப்பா இருக்கேன்? அது உங்களுக்கே தெரியும் தானே. இந்தாருங்க, என் வயசுக்கு இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லக்கூடாது. இருந்தாலும் சொல்றேன், என்னையும் ஆண்டாலையும் நீங்க பிரிக்க நினைக்கிறது சரி கிடையாது, தப்பு. நீங்களே உங்க மக வாழ்க்கையில மண்ணள்ளி போடுறது நல்லா இருக்கா? எங்களை அப்படியே விட்டுருங்க. எதுக்கு நம்மளுக்குள்ள பகை? என்ன இருந்தாலும் நீங்க மாமா, நான் உங்க மருமக. எதுக்கு நம்மளுக்குள்ள இதெல்லாம்? ஏப்பா ஏய், என்ன சத்தமில்லாம மிரட்டி பாக்குறியா நீயே? என்ன புரிஞ்சுக்காம பேசிட்டுக்கிறீங்க? மிரட்டெல்லாம் வந்திருந்தா நான் என்ன இப்படியே உட்காந்து பேசிட்டு இருப்பேன் உங்ககிட்ட? இந்நேரம் உன்னை நடு ஊருக்குள்ள ஓட விட்டும் வேட்டி அவுத்து பணமட்டையால வெளுன்னு வெளுத்து உன்னை நடு ரோட்டை ஓட விட்டுருக்க மாட்டேன். சொல்லு. பொறுமையா தானே பேசிட்டு இருக்கிறேன். நீ எதுக்கு ஏன் முறைச்சிட்டு? எதுக்கு? டேய், என்னடா சொல்ல வர்ற? எனக்கும் ஆண்டாளுக்கும் நடுவில் வராதன்னு சொல்ல வரேன். மீறி வந்தா இப்ப எதுக்கு நீ சண்டை போடுற மாதிரியே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க? ஏய், கேட்கறதுக்கு சொல்றா. மீறி வந்தா என்னடா பண்ணுவ? எதுக்கு? பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கங்களேன். எதுக்கு தேவையில்லாம? ஏய், வந்தா என்னடா பண்ணுவ? அத முதல்ல சொல்றா. ஐயோ, ஆமா, நான் மோசமானவனு தெரியும்ல. எனக்குலாம் கோவம் வந்துச்சுன்னா சத்தியமா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கோவத்துல என்ன வேணாலும் பண்ணி தொலைச்சிருவேன். நீங்க சொல்லுங்க, எத்தனை நாள் இந்த கூத்து நடந்துட்டு இருக்கு? கூத்தா? என்ன கூத்து? என்ன உளறிட்டு இருக்க நீயே? நான் ஒண்ணு உளறல. நீங்க தான் என்னை இவ்வளவு நாள் நம்ப வச்சு ஏமாத்திருக்கீங்க. லட்சுமி, முதல்ல விஷயத்தை என்னன்னு சொல்லிட்டு அப்புறமா சண்டை போடு. நடிக்காதீங்க. நீங்க இந்த அளவுக்கு பொறுமையா பேசும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு அவ சொன்னது எல்லாமே உண்மைதானு. என்ன உண்மை? யாரு இந்த அம்மா? என்னது? யாரா? ஐயோ ஐயோ ஐயோ, என் பொழப்பே போச்சு. ஊரு பேரு தெரியாதவன் என்ன யாருன்னு கேட்டா பரவாயில்ல. இத்தனை நாளா ஒன்னா இருந்துட்டு எனக்கு தாலி கட்டிட்டு என்ன யாருன்னு கேக்குறாரே. நான் எங்க போய் சொல்லுவேன்? யாருகிட்ட போய் சொல்லுவேன்? யாரு நீயே? நான் எப்போ உன் கழுத்துல தாலி கட்டின? அட பாவி மனுஷா, கருப்புசாமி கோயில்ல வச்சு என் கழுத்துல தாலி கட்டினியே, அத மறந்துட்டியா? என்னையா பாத்துக்கிட்டு இருக்க? கரட்டுப்பட்டிக்கு மேற்க எனக்கு வீடு எடுத்து கொடுத்து தங்க வச்சியே, அத மறந்துட்டியா? கொஞ்சம் சும்மா இருமா. என் பொண்டாட்டி பிள்ளைங்க கிட்ட நேரம் வரும்போது சொல்றேன், நேரம் வரும்போது சொல்றேன்னு என்னை ஏமாத்தி புட்டியா? ஏயா? என் தலையில இப்படி ஒரு இடிய போட்டுட்டியே, நீ நல்லா இருப்பியா? உன்னை நம்பிதானே என் முந்தானிய விரிச்ச. என்ன பார்த்து யாருன்னு கேக்குறியா? நான் இதுக்கு மேல எதுக்கு உயிரோட இருக்கணும்? நான் செத்து போறேன். ஐயோ, ஏய் இங்காரு, உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது. சரி, இப்ப எதுக்கு இங்க வந்து நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கிற நீயே? இங்காரு, இங்க இருந்து ஓடி போயிரு இல்லான்ட்டு வச்சுக்க. என்னது? இல்லனா என்னையா பண்ணுவ? போலீஸ் ஸ்டேஷன் போவியா? வா போலாம். வா, இப்பவே போய் நியாயத்தை கேட்கலாம். நான் எதுக்கு உங்க கூட வரணும்? உன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும்.
நான் பேசிக்கிறேன். டா, குடி. அத்தை. ஐயோ சாரி. இவருக்கு 2 நாளா வர போன் எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்னு பேசிட்டு இருந்தார் அத்தை. ஒரே சந்தேகமா தானே இருந்துச்சு உங்களுக்கு. எனக்கு இருந்துச்சு. அந்த சந்தேகத்தோட விட பாருங்க. ஏய் இங்கறா, உன் நாக்கு அழுகி போகும்டா. ஏண்டா என்ன பார்த்தா உனக்கு எப்பறா தெரியுது உனக்கு? அதான் சின்னத்த உங்களை பத்தி எல்லாமே சொல்றாங்களே, இதுக்கு மேல என்ன தெரியணும்? கரெக்ட் பட்டிக்கு மேற்க இடம் வாங்கி போட்டேன்னு சொன்னீங்களே, அது உண்மைதானா அப்போ? லட்சுமி, இடம் வாங்கினதெல்லாம் உண்மைதான் தா. இங்காரு, ஆனா இவ சொல்ற மாதிரி வீடெல்லாம் கட்டி கொடுக்கல நானு. சந்தேகமா இருந்தா இப்பவே வாங்க போலாம். அந்த குடிசை மட்டும் இல்லைனா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். ஏய் இங்காரு, அது வந்து தோட்டத்தை பாக்குறவனுக்கு போட்டு கொடுத்த குடிசை. பொய். இப்போ இடம் மட்டும் தான் இருக்குன்னு சொன்னீங்க, இப்போ குடிசை இருக்குன்னு சொல்றீங்க. அடுத்து என்ன சொல்ல போறீங்க? இங்காரு லட்சுமி, இங்காரு, நம்மள பிரிக்கிறதுக்கு யாரோ சதி பண்ணிட்டு இருக்காங்க. இத நம்பாத நீயே. இத்தனை வருஷமா நான் உங்களை நம்பினது ஏன் தப்புதான். என்னதான் சொல்லணும்? அத்தை அழுகாதீங்க அத்தை. நீங்க அழுதா எப்படி அத்தை எனக்கு தாங்கும்? ராஸ்கல், இதெல்லாம் ஓ வேலை தானா? இருக்குடா உனக்கு. மாமா சும்மா இருமா. ஏய், நீ சும்மா இருடி. இதுக்கு மேல என்னால உங்க கூட வாழ முடியாது. இன்னைக்கே பஞ்சாயத்தை கூட்டுங்க. என்ன தீர்த்து விட்டுட்டு நீங்க எவ கூட வேணாலும் போங்க. அதான் லட்சுமி. அக்கா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அக்கா. என்னால நம்ம குடும்பம் பிரியவே வேணாம். என்ன ஒரு வேலைக்காரி மாதிரி இந்த வீட்டுல ஒரு மூலையில உட்கார வச்சிருக்கீங்களா? போதும்க்கா, எனக்கு அது போதும். எனக்குன்னு யாருமே இல்ல. இந்தாரு, உனக்கு இம்புட்டு தான் மரியாதை. பொம்பளையாச்சேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். பொம்பளைன்னு நினைச்சுதானே என்ன ஏமாத்தின? அன்னைக்கு என்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்த? தீபாவளி அன்னைக்கு ஆண்டாளுக்கு அடிபட்டுருச்சு, அவளை கூட இருந்து பாத்துக்கணும், 2 நாள்ல வந்துடுறேன் 3 நாள்ல வந்துடுறேன்னு சொல்லிப்புட்டு இப்ப நான் உன்னை தேடி வந்ததும் என்ன யாருன்னு தெரியாதுன்னு சொல்றியா? மாமா, ஆண்டாளுக்கு அடிபட்டது சின்னத்தைக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும். சின்னவளுக்கு போன வாரம் காலேஜ் ஃபீஸ் கட்டினது, எங்க மாமியார் கோயிலுக்கு போனது, லட்சுமி அக்கா விரதம் இருந்தது, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவாரு. போடி. இங்க பாருங்க, இதுக்கு மேல நான் உங்க கூட வாழணுமா? லட்சுமி சொன்னா கேளு லட்சுமி. லட்சுமி கொஞ்சம் பொறுமையா இருந்தா. எனக்கு இப்ப என்ன வழி சொல்றீங்க? எதுவா இருந்தாலும் இப்பவே சொல்லுங்க. இன்னும் யாருனே தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு நான் வழி சொல்லணும்னு சொல்லு. என் பொண்ணோ ஏதாவது ஆத்துலயோ கிணத்துலயோ மிதக்கும், அப்ப இந்த ஊருக்கே யாருன்னு தெரியும். நான் போறேன். ஐயோ சின்னத்தை ஐயோ, என்னை விடுங்க தம்பி. அந்த ஆளு பேச்ச கேட்டு கழுத்து நீட்டின பாருங்க, நான் செத்தாதான் யாருமா அவருக்கு தெரியும். அத்தை இருங்க, பேசிக்கலாம். எப்படி தம்பி கரெக்டா பண்றனா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.